வங்கிக் கடன்களின் மீதான கோவிட்-19 சார்ந்த அழுத்தத்தை போக்குவதற்கான தீர்வு கட்டமைப்பை செயல்படுத்துவது குறித்து பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார். அப்போது அவர் கொரோனா சிக்கலை மட்டும் வைத்து வாடிக்கையாளரின் கடன் தகுதியை மதிப்பிட வேண்டாம் என்றும், அறிவிக்கப்பட்ட கடன் தடை காலம் முடிவடைந்தவுடன் கடன் வாங்கியவர்களுக்கு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் வங்கிகளை கேட்டுக் கொண்டார். கடன் கணக்குகளுக்கான தீர்வுகளை துரிதப்படுத்துவது குறித்தும் அவசரகால கடன் உத்தரவாத திட்டத்தின் முன்னேற்றம் பற்றியும் வங்கிகளுடன் நிதியமைச்சர் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசினார். பொது முடக்கத்தின் போது பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டம் மற்றும் தற்சார்பு இந்தியா சார்ந்த நடவடிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்த எடுத்த முயற்சிகளுக்காக வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களை நிதியமைச்சர் பாராட்டினார். நம்பகத்தன்மையின் அடிப்படையில் புதிதாக கட்டமைப்பை வணிகங்கள் மற்றும் வீடுகள் பெறுவதற்கான வசதியை அளித்தல், வங்கிக் கொள்கைகளை இறுதி செய்தல் மற்றும் இதுகுறித்து கவனம் செலுத்திய இந்த ஆய்வுக் கூட்டம் எளிதான மற்றும் துரித செயல்படுத்தலுக்கு தேவையான விஷயங்கள் குறித்தும் விவாதித்தது. கடன் வழங்குநர்கள் உடனடியாக வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கையை தீர்த்து வைப்பது, தகுதியான கடன் வாங்குபவர்களை அடையாளம் காண்பது மற்றும் அவர்களை அணுகுவது, ஒவ்வொரு சாத்தியமான வணிகத்தையும் புத்துயிர் பெறுவதற்கான கடன் வழங்குநர்களால் நீடித்த தீர்மான திட்டத்தை விரைவாக செயல்படுத்துதல் பற்றியும் கலந்து பேசினார். 2020 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் கடன் வழங்குநர்களால் உறுதியான தீர்மான திட்டங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்றும், அதன் பின்னர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான தொடர்ச்சியான ஊடக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். வாடிக்கையாளர்களின் குழப்பம் மற்றும் கேள்விகளுக்கு உரிய பதில்களை அவ்வப்போது அறிவிக்க வசதியாக தங்கள் வலைதளங்களில் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் பிராந்திய மொழிகளில் பதிவேற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என கடன் வழங்குநர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் அவர்களின் அலுவலகங்கள் மற்றும் கிளைகளுக்கும் இதுகுறித்து சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார். கடன் வழங்குநர்கள் தங்களது தீர்மான கொள்கைகளுடன் தயாராக இருப்பதாகவும், தகுதியான கடன் வாங்குபவர்களை அடையாளம் காணும் மற்றும் அணுகுவதற்கான செயல்முறையை தொடங்கியுள்ளதாகவும், இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த காலக்கெடுவிற்கு இணங்குவதாகவும் இந்த கூட்டத்தில் உறுதியளித்தனர்.